விஹாதி நேச்சுரல்ஸில் ஹேர் க்ரோத் ஆயில் 2 டைப்ஸில் அவைலபிள் இருக்குங்க. நம்மளுடைய ஹேர் க்ரோத் ஆயிலில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மூலிகைகளை ஆட் பண்ணி தான் இந்த ஹேர் க்ரோத் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுவோங்க. இந்த மூலிகைகளை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ அளவு எந்தெந்த ஹெர்ப்ஸை ஆட் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பேர் வீட்டிலையே நாங்கள் ஹெர்ப்ஸ் ஆயில் ரெடி பண்ணுறோம், ஆனால் அது எங்களுக்கு செட் ஆகவே இல்லை, அவ்வளோ தலபாரமாக இருக்குது, உடனே குளிர் காய்ச்சல் சளி எல்லாமே அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் ஹெர்ப்ஸ் எல்லாமே ரொம்ப கோல்ட் ப்ராசஸாக தான் இருக்குங்க. ஸோ அதை பக்குவமாக பார்த்து அதுக்கான ஹீட் ப்ராசஸ் இதுன்றதை கரெக்டாக சேர்த்து ஹேர் ஃபால் வராமல் தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு ஒரு ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட ஒரு பிஸ்னஸ்க்கு இந்த ஆயிலை மூவ் பண்ண முடியுங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 5 லிட்டர் ஆயிலுக்கு இன்றைக்கி ரெடி பண்ணுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரே கஸ்டமருக்காக, ஃபாரின் கஸ்டமருக்கு. ஸோ நான் இதில் ஒரு சில ஹெர்ப்ஸ் மட்டும் காமிச்சிருக்கேன், இது எல்லாமே போட மாட்டோம். ஜஸ்ட்டு உங்களுக்கு இமேஜை ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் இவ்வளோ தான் எடுக்கணுன்ற அளவு எடுத்து இந்த ஹேர் ஆயிலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி மூவ் பண்ணுறோங்க. நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், நம்மளும் பிஸ்னஸ் பண்ணணும், அதை எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு. ஸோ ஹேர் ஆயிலை பொறுத்தவரையிலும் நிறைய பேர் சொல்லுவாங்க இது எல்லாமே ஃபேக்கு, ஹேர் க்ரோத்தே ஆகாது அப்படின்ட்டு. பட் அப்படி கிடையாதுங்க. தரமாக நம்ம பக்குவமாக மூவ் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் செட் ஆகுது. மற்றபடி மேக்ஸிமம் கரெக்டான பதத்தில் காய்ச்சணுன்னா நல்லாவே ஹேர் ஃபாலாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஹேர் க்ரோத்தையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாமல் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் அவ்வளோ ஆயில் ப்ரிப்பேர் பண்ண முடியும் சொல்லுங்கள்? கண்டிப்பாக நல்ல க்ரோத் இருக்குதுன்னா கஸ்டமர் அவங்ககிட்ட கண்டினியூவாக பை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஃபாரின் கஸ்டமருக்காக ஃப்ரெஷ்ஷாக எனக்கு ஒரு 5 லிட்டர் ஆயில் ரெடி பண்ணி கொடுத்துருங்க சிசி, எனக்கு நெக்ஸ்ட் டைம் வரப்பரலும் சரியாக போய்டுன்னு கேட்டதுனால ஸோ உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக இந்த ஹேர் ஆயிலை நம்ம ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கோங்க. ஸோ அது ஒரு சின்ன அப்டேட்டாக தான் இந்த வீடியோவை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கரிசலாங்கண்ணி ஆயிலில் ஏலக்காவை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே ஹேர் க்ரோத்துக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும், ஆனால் அதிகப்படியாக ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கரும்புலா பழம். கூந்தலை நல்லா கருமையாக ஆக்கிறதுக்காக இந்த பழம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வெயில் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா குளிர் காலத்துலேயே இதை நம்ம ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் வெயில் காலத்தில் ப்ரிப்பேர் பண்ணுற ஆயிலுக்கு இந்த கரும்புலா பழத்தை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கருஞ்சீரகமும் ஹேரை க்ரோத் பண்ணுறதுக்கு நல்லா பூஸ்டப் பண்ணி வைக்கும். வெந்தயம் ப்ளஸ் எக்ஸட்ரா ஒவ்வொரு ஹெர்ப்ஸும் எந்தெந்த அளவு எடுக்கணுன்றது தாங்க மெயினு. சும்மா நானும் எண்ணெய் காய்ச்சுறேன் அப்படின்னு காய்ச்சினோன்னா கண்டிப்பாக நமக்கு கஸ்டமர் சப்போர்ட் இருக்காது. ஒன்ஸ் அவங்க வாங்கலாம், அகெயின் அவங்க வாங்கணுன்னா நம்மளுடைய குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கணுங்க. ஸோ ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது கோல்ட் ப்ராசஸ்லேயும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஹீட் ப்ராசஸ்லேயும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஹீட் ப்ராசஸில் ப்ரிப்பேர் பண்ணுறது அதிகப்படியான சூட்டில் வைக்கக்கூடாது. ரொம்ப மிதமான சூட்டில் நல்லா காய்ச்சி எடுத்தால் தான் அந்த தலைவலி குளிர் காய்ச்சல் அதெல்லாம் வராமல் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நமக்கு ஹேர் ஆயில் பிஸ்னஸ் நல்லாவே கை கொடுக்குதுங்க. ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சு நம்ம யூஸ் பண்ணி ட்ரையல் பார்த்து கஸ்டமருக்கு மூவ் பண்ணி இன்றைக்கி எனக்கு இவ்வளோ ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு இந்த பொறுமையும் நிதானமும் கண்டிப்பாக தேவைங்க. ஸோ நிறையா யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க, இவ்வளோ போடலாம் அவ்வளோ போடலான்ட்டு. சின்ன வெங்காயம்லாம் லிமிட்டடாக தான், 1 லிட்டர் ஆயில்னால் இவ்வளோ தான் போடணுன்ற மெஷர்மெண்ட் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நல்லாவே உடம்பை குளிர்ச்சி பண்ணும். ஸோ உடனே காய்ச்சலெல்லாம் அஃபெக்ட் ஆகும். நெல்லிக்காய் எல்லாமே எவ்வளோ எடுக்கணும். இப்போ 1 லிட்டர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா இவ்வளோ தான் எடுக்கணுன்றதை கரெக்டாக பார்த்து எடுத்து பண்ணாதாங்க எல்லாருக்கும் செட் ஆகும். ஏன்னா எல்லாருடைய உடல் வாக்கும் ஒன்று போலவே இருக்காது. ஸோ ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக தீயை மிதமான சூட்டில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ நான் போடுறது பார்த்திங்கன்னா கேசவர்த்தினிங்க. நம்ம வீட்டு செடியிலேயே இந்த கேசவர்த்தினி இருக்குது சரிங்களா. அதை காய வச்சு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சில பொருள் பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாகவே போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஜடா மஞ்சள், நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் இதுவும் நல்லா பூஸ்டப் பண்ணி வைக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு பொருளும் பார்த்து
எவ்வளோ அளவில் எடுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியா இருக்குது, எத்தனை பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்களை மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது எங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கப்போ பார்த்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஹேர் க்ரோத் ஆயில், மெயினாக ஃபுட்டு. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஃபுட்டுன்றது ரொம்ப வந்து எதேதோ கொண்டுட்டு வராங்க. நல்ல ஃபுட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ப்ரீமிக்ஸாக அந்த மாதிரிலாம் கொடுத்தோன்னா கஸ்டமர்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஓடி உழைச்சா தான் வந்து நம்ம உட்காந்து சாப்பிடவே முடியும். ஸோ அதனால் வந்து வேலைக்கான பயணத்தை தூக்கி ஹஸ்பண்டாலும் சரி ஒய்ஃபானாலும் சரி ஓடிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஸ்னஸை வந்து மீடியா மூலமாக நம்ம நல்லா வந்து க்ரோத் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போக முடியும். நம்பிக்கையும் திறமையும் இருந்தால் கண்டிப்பாக முன்னேறலாங்க. இது பார்த்திங்கன்னா கேஷவர்த்தினியோடைய பூ பர்பிள் கலரில் இருக்கிறது. அண்ட் இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி. எல்லாமே எவ்வளோ ஆட் பண்ணணுன்றது ஒரு மெஷர்மெண்ட் இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ ஆட் பண்ணலாம், காய வச்ச செம்பருத்தி கூட ஆட் பண்ணலாம். குப்பை மேனி, தலை வந்து அரிப்பு வராமல் இருக்கிறதுக்காக இந்த குப்பை மேனியை நம்ம ஆட் பண்ணுறோங்க. ஒவ்வொன்றும் எகென் சொல்கிறது எந்த அளவுக்கு எடுக்கணுன்றது. இது பார்த்திங்கன்னா பவளமல்லி ஹேர் க்ரோத்தை நல்லாவே பூஸ்ட் பண்ணி விடுங்க. அதுக்காக வந்து ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாது, ரொம்ப மினிமமாக போட்டோம்னாலும் அதனுடைய எஃபெக்ட் இருக்காது. ஸோ எல்லாமே எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இருக்க இந்த சோஷியல் மீடியாவில் நல்லா முன்னேறி வர முடியுங்க. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்துட்டு மட்டும் போகாமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸ் டவுட்டுனாலும் கண்டிப்பாக என்னுடைய ஃப்ரீ டைமில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.